வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் கார்த்திக்கோட 2 மனைவிகள் மற்றும் மகன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ வெளியானது தான் ரொம்ப வைரலாகி வந்துட்டுருக்குதுன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் கார்த்திக் அவர்கள்னே சொல்லலாம். அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படம் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் முதலாக அறிமுகமாகியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கு அப்புறமா நவரச நாயகன்னு சொல்லி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார் நடிகர் கார்த்திக் அவர்கள். இதுக்கப்புறமா அவர் நடித்து வெளியான மௌன ராகம், அக்னி நட்சத்திரம், உள்ளத்தை அள்ளித்தான்ற திரைப்படங்கள்லாம் ரசிகர்களோட மனசை கவர்ந்த ஒரு படமாக இருந்தது மட்டும் இல்லாமல் வெற்றி படமாகவும் அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். சினிமாவில் முன்னணி நடிகராக கொடிக்கட்டி பறந்த நடிகர் கார்த்திக் அவர்கள் ராகினி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் 2 மகன்கள் இருக்கிறாங்க. இவங்களோட மகன் கௌதம் கார்த்திக்கும் தன்னோட தந்தையை போலவே சினிமா துறையில் ஒரு கதாநாயகனாக நடித்து வந்துட்டுருக்காங்க. நடிகர் கார்த்திக் தன்னோட முதல் படத்தில் ராதாவோட நடித்தது போலவே கௌதம் கார்த்திக்கும் தன்னோட முதல் படத்தை நடிகை ராதாவோட இளைய மகளான துளசியோட நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த நிலையில் தான் நடிகர் கார்த்திக் அவர்கள் தன்னோட முதல் மனைவியோட சகோதரியான ரதி என்பவரையும் 2வது திருமணமாக செஞ்சுக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நடிகர் கார்த்தியோட குடும்ப புகைப்படங்கள் தான் இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது என்னே சொல்லலாம். நடிகர் கார்த்திக் அவர்கள் ஒரு திரைப்பட நடிகர்னு சொல்லலாம். இவங்க நடிகர் முத்துராமனோட மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க நடிகர் கார்த்திக் அவர்கள் 2006ஆம் ஆண்டு அனைத்திந்திய ஃபேவரட் பிளாக் கட்சியோட தமிழக தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றினாங்க. தன்னோட அரசியல் வாழ்க்கையிலையும் நுழைஞ்சதுக்கப்புறமா இப்போ அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சின்ற கட்சியை துவங்கி இதுக்கப்புறமா அதை கலைச்சிட்டு மனித உரிமை காக்கிற கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்கியிருக்காங்க. இவங்க 4 முறை ஃபிலிம்ஃபேர் விருதையும் 4 முறை தமிழக அரசோட சிறந்த நடிகருக்கான விருதையும் வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் தன்னோட சிறந்த நடிப்பிற்காக கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்காங்க. அலைகள் ஓய்வதில்லை என்ற இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரை உலகத்தில் ஒரு நாயகனாக அறிமுகமாயிருக்காங்க நடிகர் கார்த்திக் அவர்கள்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு மொழி திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு நவரச நாயகன் சொல்லி ரசிகர்கள் ஒரு பேரை அவங்களுக்கு வச்சுருக்காங்க. நடிகர் கார்த்திக் 1960 செப்டம்பர் 13 ஊட்டியில் நடிகர் முத்துராமனுக்கு மகனாக பிறந்திருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். நடிகர் கார்த்திக்கு அவங்களோட முதல் மனைவி ராகினி மூலம்தான் கௌதம் அவர்கள் பிறந்திருக்காங்க. இளைய மகன் கைன் அவர்களும் முதல் மனைவியோட மகன்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது மனைவி ரதி மூலமாக தீரன்ற ஒரு மகனும் இருக்கிறாங்க. மூத்த மகன் கௌதம் மணிரத்னம் இயக்கிய கடல் திரைப்படத்தின் மூலமாக நடிகராக நம்ம தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமாக இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.